அவருக்கு துர்கா அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். துர்கை அம்மனை எப்ப பார்த்தாலும் பக்தி பயத்தோட கும்பிடுவாரு. ஒவ்வொரு வருஷமும் தசரா பண்டிகைய அவரும் அவரோட குடும்பமும் சேர்ந்து கோலாகலமா கொண்டாடி மகிழ்ச்சியா இருப்பாங்க. சிவையா என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுவாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்ல. சகுந்தலா, நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் குழந்தைங்க இல்ல. அந்த அம்மா கண்ணை திறந்து நம்மள பார்த்து இந்த வருஷமாவது நமக்கு குழந்தை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க, வெளியில போறதுக்கு கூட என்னால முடியல. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லையேன்னு எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. கவலைப்படாத சகுந்தலா, அந்த துர்கை அம்மன் எப்படி இருந்தாலும் நம்மள காப்பாத்தாம விட மாட்டாங்க. சீக்கிரமா நமக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். அதே ஊர்ல மேகநாதன் அப்படிங்கிற இன்னொரு விவசாயி இருந்தாரு. அவர் பணக்காரர் மட்டும் இல்ல, துர்கை அம்மனை கும்பிடுற சிவையாவையும் பிடிக்காது. பணம் தான் நமக்கு முக்கியம், அது இருந்துச்சுன்னா எந்த தெய்வத்தோட அருளும் கிடைக்கும் அப்படின்னு எப்பவும் நினைப்பாரு. எதிர்பாராத விதமா சிவையாக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவரே ஏழை விவசாயி. அது மட்டும் இல்லாம மழை வந்து பயிரெல்லாம் மழையில மூழ்கி நஷ்டம் வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்து உதவிக்காக மேகநாதன் இடத்துக்கு வந்தாரு. மேகநாதா, இந்த வருஷம் பயிரெல்லாம் நாசமா போச்சு. வீட்லயும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் தரியா? மேகநாதன் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா வெளியில மட்டும் நடிச்சுக்கிட்டே, ஐயோ அப்படியா நடந்தது? என்கிட்ட பணம் இல்லையே சிவையா, எதுவும் நினைச்சுக்காத. உன் பயிரெல்லாம் எப்படி நாசமாச்சு? எப்பவும் அந்த துர்கை அம்மன் கூட இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. உனக்கு நஷ்டம் வரும்போது உங்க துர்கை அம்மன் எங்க போயிருந்தாங்க? நீ அவங்களோட பரம பக்தன் வேற. நீ இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க வரலையா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சிவையா மனசுக்குள்ளேயே, என்னது இது, இந்த வருஷம் துர்கை அம்மன் என்னை இப்படி சோதிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல தசரா வருது, இப்ப என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. வேண்டாம் வேண்டாம், எப்பவும் அம்மனை வேண்டதை நிறுத்தக்கூடாது. என் தலைய வித்தாது அந்த அம்மாவோட பண்டிகைய நடத்துவேன் அப்படின்னு இருந்த எல்லா பணத்தையும் போட்டு துர்கை அம்மனோட தசரா பண்டிகைய வைபோகமா நடத்தினாரு. ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த சிவையாக்குன்னு பைத்தியமா? ஒரு வருஷம் தசராவை கொண்டாடலன்னா இப்ப என்ன வந்தது, நிலத்தை வித்து கொண்டாடுறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. மேகநாதனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இவனுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. இந்த உலகத்திலேயே அவன்தான் துர்கை அம்மனோட சிறந்த பக்தன்னு காட்ட என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா சிவையா இது எதையும் காதுல போட்டுக்காம அந்த துர்கை அம்மனை வேண்டிக்கிட்டே இருந்தாரு. ஜாடிக்கு ஏத்த மூடிங்கிற மாதிரி சிவையாவோட மனைவியும் துர்கை